போக்சோ ஆக்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்குன்னா, நம்பர் 1 மீடியா வந்து கம்ப்ளீட்லி இங்கே ப்ராஹிபிட்டட். ஸோ மீடியா வந்து உள்ளே என்ட்ராக முடியாது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மில் இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ கோர்ட் கூட ஸ்பெஷல் கோர்ட்டாக தான் இருக்கும். லைக் நம்ம நார்மலாக நடக்கிற கோர்ட் மாதிரியோ இல்லை அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ், அங்கே இருக்கிற பேனலில் இருக்கிற மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கோர்ட்டு ரொம்ப ஸ்பெஷல் கோர்ட்டாக தான் நடக்கும். அண்ட் நம்பர் 3 வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வித்தவுட் பேரண்ட் பெர்மிஷனில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த பொண்ணுக்கு அந்த சிறுமிகளுக்கு நடத்தப்பட மாட்டாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு தான் வழக்குகளை விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் இது சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க தெரிவிக்கலாம் அப்படின்னா, அதாவது நெய்பர்ஸு, அங்கே ஸ்கூலில் படிக்கிற டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு, அதர் ரிலேட்டிவ் யாராவது இதை பற்றின சம்மந்தமாக தகவல்கள் இருக்கிறத தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக தெரிவிக்கலாம். எந்த விதத்துலையும் போலீஸ் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அவங்கள வந்து தேவையில்லாமல் எந்த என்கொயரிக்கும் அழைக்க மாட்டாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் வெளியே போகாமல் பத்திரமா பார்த்துப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பாலினம் பற்றிய புகார்களை ரொம்ப தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நடக்கிறது மூலமாக அடுத்து இன்னொரு